இப்படி மீனா இதை 48 லட்சம் கடன் அடைக்க போகிறோம் ஒன்றுமே புரியல அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. செயின் இருக்குல்லங்க, அதை விற்றா கண்டிப்பாக 5 லட்சம் கிடைக்கும் அப்படின்ட்டு மீனா சொல்கிறாங்க. என்ன மீனா சொல்கிறா, அதில் தாலி இருக்குது, அதெல்லாம் வேண்டாம், அதை வாங்கி இப்போ கொஞ்ச நாள் கூட ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. அதனால நீங்கள் பிறகு வாங்கிக்கலாம் நம்ம புதுசு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. விற்றா 5 லட்சம் கிடைக்கும், அதை வச்சு 5 லட்சம் கடன் அடிச்சிடலாம், மீதி 43 லட்சம் தான் இருக்கும் கடன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. கொடுத்த டாலர் விற்றுலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. இல்லைங்க வேணாங்க, அதை பாட்டி ஆசையாக கொடுத்தாங்க, அதை விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அப்படின்னா அதை அடமான வச்சிடலாம், அடமான வச்சா 4 லட்சம் கிடைக்கும் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. சரிங்க, இப்போ 39 லட்சம் கடன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. நானும் நிறைய ட்ரிப்பு சவாரி எல்லாம் பண்ணி சீக்கிரமாக இந்த கடனை அடைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா பேசிக்கிறாங்க. மீனா பேசின மாதிரி 2 பேரும் உழைக்கிறாங்க. கவர்மெண்ட்டோட பூ கான்ட்ராக்ட் மீனாவோட சங்கத்துக்கு கிடைக்குது. அது கிடைச்ச எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாறாங்க. அது கிடைக்கிற லாபத்தை முத்துவும் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கத்துலன்னு சொல்றாங்க. அப்படிலாம் எடுக்கக்கூடாது, இதில் கிடைக்கிற லாபத்தை எல்லாத்தையும் பங்கு போட்டுக்கணும் அப்படின்னு மீனா சொல்றாங்க. மீனாவோட நல்ல மனசை பத்தியா, இதே சிந்தாமணியா இருந்தா அவளே எல்லா லாபத்தையும் எடுத்துட்டு நமக்கு கூடிய மட்டும் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு குழுவில் இருக்க சொல்றாங்க. மனோஜ் பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிட்றாரு. வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. நானே வீடு போக போதுன்ற கவலையில இருக்கேன், அந்த கவலை உனக்கு கொஞ்சம் கூட இல்லாம நீ இஷ்டத்துக்கு பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறாங்க.